Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து நம்ம இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இதோட மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த எண்ணெய் இந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி ஒன் டைம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த டைமில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இதோட ஒரு பெரிய வெங்காயமை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகம் முழு சீரகமாக இல்லாமல் சீரகத்தூள் கூட சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அது உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கிரேட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 4 விசில் விட்டு வேக வச்சு தோலெலாம் எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைம் நீங்கள் சீரகத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்து திரும்பவும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறிட்ட பிறகு இதை பெரிய பெரிய உருண்டைகளாக பால் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் நார்மலாக சப்பாத்திலாம் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் உருட்டாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டிட்ட பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையை இதுக்கு நடுவில் வச்சுட்டு பூரண கொழுக்கட்டையெல்லாம் எப்படி நம்ம மடிப்போமோ அதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு முறுக்குனா மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். இது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி எண்ணெயில் பொரிச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி மாதிரி பண்ண போகிறோம். மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் பொறுமையாக உருட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்திலாம் உருட்டுவோமோ அதே மாதிரி தான். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா உருட்டியாச்சு. இதை நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை இதில் போட்டு நார்மலாக எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்மளோட சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.